சாய்ராம். சாய்ராம். நமஸ்காரம். நமஸ்காரம். இன்னைக்கு ரொம்ப அழகாக இருந்தது கான்சர்ட். எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ சூரியநாராயணன் இதான் முதல் முறை நீங்கள் வரீங்களா இங்கே பர்த்திக்கு? ஆமாம், நான் சென்னையிலேருந்து வரேன். என்னை கூப்பிட்டது வந்து போரூர் சாய் சமிதியிலேருந்து எனக்கு வந்து நிறையா பேர் வந்து கூப்பிட்டா. அவளும் வந்து நிறையா ஹாப்பியாக வந்து எனக்கு கூப்பிட்டதுனால நான் வந்து இப்போ புட்டபர்த்திக்கு வர்றதுனால எனக்கு ரொம்ப ஹாப்பியாக வந்து சாய்பாபாவை பார்க்கலாம், பகவானை பார்க்கலான்னு வந்தேன். ஸோ சுவாமி முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா, இல்லை இதுதான் ஃபஸ்ட்டு டைம் உங்களுக்கு அவங்கள பற்றி தெரிய வந்ததா? ஃபஸ்ட்டு டைம்னு இல்லை, நான் வந்து யூடியூப்லலாம் நிறையா வந்து சுவாமியை பார்த்துருக்கேன். இங்கே வர்றது வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து இங்கே வந்து சுவாமியை பார்த்துருக்கேன். ஸோ எப்படி இருந்தது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்? இங்கே முதல்ல அங்கேருந்து இங்கே வரும்போதே ஒரு என்னவோ ஒரு பவர் எனக்கு ஏதோ வர மாதிரி, ஒரு சக்தி வர மாதிரி எனக்கு ஏதோ ஒரு ஃபீலிங் இருந்தது. அந்த ஃபீலிங் வந்து எனக்கு அப்படியே ஒரு ஹாப்பினஸ் கொடுத்தது. கொஞ்சம் அந்த ஸ்டாமினாலாம் கொடுத்தது கொஞ்சம். இந்த கான்சர்ட்டில் வந்து நான் எப்பயுமே வந்து இந்த நார்மலாக வந்து ஆடியன்ஸ் முன்னாடி நான் வந்து பாடின்னு இருப்பேன். இந்த தடவை வந்து ஆடியன்ஸ் பின்னாடி இருந்து எனக்கு மெயின் ஆடியன்ஸாக வந்து பகவான் இருந்தார். எனக்கு அப்படியே ஒரு நர்வஸே இல்லை, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் ஜெகஜனனின்னு ஒரு பாட்டு பாடும்போது வந்து எனக்கு அப்படியே பகவானே வந்து அப்படி நடந்து போகிற மாதிரி இருந்தது. அப்புறம் நிறையா ஒரு பாட்டில் வந்து அப்படியே பகவானோட கையெல்லாம் அப்படியே லைட்டாக ஆடுற மாதிரி எனக்கு அருள் செய்கிற மாதிரிலாம் இருந்தது. நீங்கள் அடுத்த தடவை இன்னொரு வாட்டி வரணும்னு ஆசைப்படுறீங்களா? இங்கே வந்து பாடணும்னு விரும்புகிறீங்களா? கண்டிப்பாக இங்கே வந்து பாடணும்னு 100% எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது. பாட்டு பாடும்பொழுது நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க? சில பாட்டோட அந்த மீனிங்லாம் வந்து எங்கள் அம்மா வந்து சொல்லுவாள். அதனால வந்து எனக்கு எப்போல்லாம் பாடுறனோ வந்து மைண்டில் வந்து என்ன அந்த பாட்டோட மீனிங்கோ அதோட ஓடின்னு இருக்கும். அந்த பகவானை நான் ரசிப்பேன். அது எப்படிலாம் இருக்கார் பார்க்க, அந்த எந்த மாதிரிலாம் அப்படி என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அந்த மாதிரிங்கிற யூடியூப்லாம் அந்த மாதிரி பார்த்ததுலாம் என் மைண்ட் ஓடினே இருக்கு. ராமனி மகிமை போகட நாதரமா ஸோ எந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு? எனக்கு எல்லா பாட்டுமே மோஸ்ட்லி பிடிக்கும். சிவன் பாட்டுனா வந்து என்னப்ப நல்லவாவும் போஷம்போவும் பிடிக்கும். போஷம்போ சிவசம்போ ஸ்வயம்போ, போஷம்போ சிவசம்போ ஸ்வயம்போ, போஷம்போ சிவசம்போ ஸ்வயம்போ, भो शम्भो शिव शम्भो स्वयम्भो, गंगाधर शंकर करुणाकर, मामव भवसागर तारक, भो शम्भो शिव शम्भो स्वयम्भो, भो शम्भो शिव शम्भो स्वयम्भो. பியூட்டிஃபுல். ரொம்ப அழகாக பாடுறீங்க. இங்கேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் நான் நிறையா போர்டு பார்த்தேன். சைலன்ஸாக இருக்கணும், குவைட்டாக இருக்கணுங்கிற மாதிரி போர்டு பார்த்தேன். அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறா. அது ரொம்ப கைண்டாக இருக்கா. பீப்புளெலாம் இங்கே ரொம்ப கைண்டாக பேசணுனாலே யாருமே இங்கே கத்தாமல் பேசாமல் இருக்கா. நல்லா கைண்டாக இருக்கா. ஸோ இங்கேருந்து நீங்கள் என்ன எடுத்துகிட்டு போகணுன்னு விரும்புகிறீங்க?
நான் வந்து நிறையா இங்கே பகவான் சொன்ன மாதிரி நிறையா சர்வீஸ் பண்ணணும், யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி நிறைய பேருக்கு ஏழைப்பட்டவர்கள் அவர்களுக்கெல்லாம் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு ஆசை வந்துடுது. ஸோ உங்கள் சங்கீதத்து மூலமாக எப்படி அதை வந்து சாதிக்கலாம்னு நினைக்கிறீங்க? சங்கீதம் மூலமாக நான் நிறைய பேரை வந்து டிவோஷ்னலோட அந்த வழியில் கூட்டின்னு போகணும், பகவானை சரணடையணும், எனக்கும் சரணடையணும், மற்றவளுக்கும் சரணடைய வைக்கிற மாதிரி நான் ஒரு நல்ல ஒரு பாட்டு பாடணும், நிறையா கச்சேரி பண்ணணுங்கிற மாதிரி எனக்கு ஒரு நல்ல ஆசை. நம்ம பகவானோட 100th பர்த்டேக்கு வந்து எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுன்னா நான் வந்து இங்கே பகவானுக்கு முன்னாடி நான் பாடணும்னு எனக்கு நிறைய ஆசை இருக்குது. அப்புறம் வந்து அந்த பகவானோட 100th பர்த்டேயில் வந்து நிறையா வந்து நான் வந்து மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், சாப்பாடு கொடுக்கணும், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணி அவளை சந்தோஷப்படுத்த வைக்கணும். அது எனக்கு நல்ல ஒரு பெரிய ஆசையாக இருக்குது. உங்களுக்கு வந்து சுவாமி இப்போ முன்னாடி வந்து நின்னாருன்னா நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு விஷ் என்னவா இருக்கும்? நான் வந்து முக்தி அடைவேன் தான் சொல்லுவேன். இது இன்னும் எனக்கு மைண்டில் தோணாது. பகவானே வந்து நிற்கிறாருன்னா முக்தி தானே அடையணுங்கிற ஃபஸ்ட்டு திங்க் எனக்கு அது இப்படி தான் வரும். முக்தினா வந்து நம்ம சரண்டர் ஆகி பகவான் நம்மளே கூட்டின்னு போகிறது வந்து முக்தி. நமஸ்காரம்.